குட்டிமணி மற்றும் தங்கத்துரை அவர்களுக்கு ஒரு உருவ சிலை திறப்பது தொடர்பான பல்வேறுபட்ட மக்களுக்கு தான் என்று சொன்ன அந்த ஜனாதிபதியை நம்பித்தான் இந்த மக்கள் வாக்களித்திருந்தவர்கள். நீங்க வந்து சிங்களத்தில் ஒரு விதமான உங்களுடைய தேர்தல் அறிக்கை காணப்படுகிறது, அதே போல வந்து தமிழ்ல வேறு விதமாக காணப்படுகிறது. அப்ப இரட்டை வேடமாக என்ற மாதிரி 36 வருடங்களாக நாங்கள் அகதியாக வாழ்கின்றோம் என்ற தங்களுடைய ஏக்க குரலை உலகம் கேட்கட்டும் என்று பல்வேறுபட்ட போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். ஆனால் எந்த ஒரு போராட்டமும் பயனளித்ததாக இதுவரைக்காலும் அறிய முடியவில்லை. குட்டிமணி மற்றும் தங்கத்துரை உட்பட கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் வெளிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்டார்கள் 1983ஆம் ஆண்டு. இதன் அடிப்படையில் வல்வெட்டித்துறையில் வருகின்ற 25ஆம் திகதி குட்டிமணி மற்றும் தங்கத்துரை அவர்களுக்கு ஒரு உருவ சிலை திறப்பது தொடர்பான பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்த இந்த நேரத்தில் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட சில உறுப்பினர்களை போலீசார் விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். இது வந்து பெரும் ஒரு பேசு பொருளாக இப்ப மாற்றம் கண்டிருக்கிறது. குறிப்பாக வந்து என்பிபி அரசாங்கம் இரட்டை வேடத்தில் செயற்படுகிறதா என்று பல்வேறுபட்டவர்கள் கடந்த காலங்களில் கேள்விகளை எழுப்பியிருந்தார். குறிப்பாக வந்து கடந்த தேர்தலின் போது என்பிபியினுடைய சார்பில் வெளியிட்டதாக கூறப்படுகின்ற ஒரு பாடல் பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக தலைவர் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய அம்மா மற்றும் தந்தையாருக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்கப்பட போகிறது, குறிப்பாக பல்வேறுபட்ட சிலைகள் உருவ சிலைகள் அமைக்கப்படும் என்ற ரீதியில அந்த பாடல் பல்வேறுபட்ட கிளர்ச்சியை உள்வாங்கி அந்த பாடல் ஒழிக்கப்பட்டிருந்தது இந்த தேர்தல் காலத்தில். ஆயினும் குறிப்பிட்ட சில தினங்களுக்கு முன் ஊடகவியலாளர்கள் சந்திரசேகர் அவர்களுடைய சில கேள்விகள் கேட்கிறார், இந்த பாடலுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேட்க, இல்லை எங்களுக்கு இந்த பாடலுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லை என அந்த விடயத்தை மூடி மறைக்கிறார்கள். ஆயினும் அது தொடர்பான சரியான ஒரு சட்ட நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொண்டார்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. ஏனென்றால் இந்த இடத்துல பாரிய சந்தேகம் எழுப்பப்படுகிறது. தேர்தல் காலத்திற்காக யாரோ சில நபர்கள் இந்த பாடல்கள் மற்றும் உணர்ச்சி சார்ந்த விடயங்களை விளையாடுகிறார்களா என்ற ஒரு பாரிய ஒரு கருத்து நிலவுகிறது. அதே நேரத்தில் வந்து அண்மையில எதிர்கட்சி உறுப்பினர்கள் சில பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, நீங்க வந்து சிங்களத்தில் ஒரு விதமான உங்களுடைய தேர்தல் அறிக்கை காணப்படுகிறது, அதே போல வந்து தமிழ்ல வேறு விதமாக காணப்படுகிறது, அப்ப இரட்டை வேடமாக என்ற மாதிரி எதிர்கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் பல்வேறுபட்ட ரீதியில பல்வேறுபட்ட கேள்விகளை கூட கேட்டிருந்தார். இது தொடர்பான சரியான விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ரீதியிலே பல்வேறுபட்ட தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். ஆயினும் அது தொடர்பான எந்த ஒரு விசாரணையும் சரியான முறையில் எடுக்கவில்லை என்று பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்ற இந்த நேரத்தில் தான் இப்ப தங்கத்துரை மற்றும் குட்டிமணி அவர்களுக்கு வைக்கப்படுகின்ற சிலை சார்ந்த ஒரு விசாரணைகள் இப்பொழுது வந்து பெரும் ஒரு பேசு பொருளாக மாற்றம் அடைந்திருக்கிறது. அதுவே தென்னிலங்கையில் ஒரு விதமாகவும் வடகிழக்கில் ஒரு விதமாக இவர்கள் கையாளுகிறார்களா என்ற ரீதியெல்லாம் பல்வேறுபட்ட கேள்விகள் தொடுத்த வண்ணமே இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த என்பிபி அரசாங்கம் எவ்வாறு இதனை அணுகப் போகிறார்கள் என்றது. நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். என்ன விடயம் என்று பார்த்தால் சரத் பொன்சேகா அவர்கள் அண்மை காலமாக சில வித்தியாசமான கருத்துக்களை குறிப்பிட்டு வருகிறார். குறிப்பாக வந்து விடுதலை புலிகள் சார்ந்த தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். இந்த தென்னிலங்கை ஊடகங்கள் வேற ஒரு பரபரப்பாக இருக்கணும் என்றதுக்காக விடுதலை புலிகள் சார்ந்த கேள்விகளை அவர் மத்தியில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆகவே இது தொடர்பாக ஒரு வலையொலி பக்கத்திற்கு நேர்காணல் வழங்கிய சரத் பொன்சேகா அவர்கள் வந்து சில முக்கியமான விடயத்தை தெரிவித்தார். அதிலும் குறிப்பாக சுரேஷ் சாலே மற்றும் கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கு இடையிலான உறவு எப்படி இருக்கிறது, அதே நேரத்தில் வந்து ஒரு தரவு சுரேஷ் சாலை தந்திருந்த அந்த தரவு பிழையான தரவு என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின் சுரேஷ் சாலை தனக்கு கீழ் பணியாற்றாமல் நான் இடமாற்றம் கொடுத்து அனுப்பிவிட்டேன் என்ற இதில் குறிப்பிட்ட அவர் அவ்வாறு இடமாற்றமோ அல்லது விளக்கப்பட்ட ஒரு சுரேஷ் சாலை என்ற நபரை கோட்டபாய அவர்கள் கொழும்புக்கு கூப்பிட்டு தனக்கு கீழ் வைத்திருந்தார் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செய்யும். இதனை நாங்கள் முழுமையாக எடுத்து நோக்கினால் குறிப்பாக வந்து சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவிக்கின்ற முக்கியமான விடயம் என்று பார்த்தால் இந்த யுத்த காலத்தில் போது விடுதலை புலிகள் வந்து 9000 பேர் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று சுரேஷ் சாலை அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார். ஆனால் எனக்கு தெரியும் என்ன விடுதலை புலிகள் கிட்டத்தட்ட 30,000க்கு மேற்பட்ட படை வீரர்கள் இருப்பார்கள் என்று தனக்கு ஒரு கள நிலவரத்தின் அடிப்படையில் தெரியும் என்ற மாதிரி என்னுடைய கருத்தை பதிவு செய்ய அவர்கள் யுத்தத்துக்கு பின் எடுக்கப்பட்ட எண்ணிக்கையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 32,000க்கு மேற்பட்ட விடுதலை புலிகள் இருந்தார்கள் என்ற ஒரு உண்மை வெளிவந்திருந்தது. உண்மையிலேயே அவர் ஒரு பிழையான அல்லது தவறான ஒரு தரவை தந்திருந்தார் அந்த காலத்தில் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சு அவர் இன்னும் சில முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கிறார். என்ன விடயம் பார்த்தால் கோட்டபாய அவர்கள் வந்து சொல்லாமல் சுரேஷ் சாலை ஒரு விடயத்தை செய்ய மாட்டார்.
குறிப்பாக வந்து கோட்டபாய அவர்கள் எண்ணுகின்ற விடயங்களை மட்டும்தான் சுரேஷ் சாலை செய்வார், அவர் செய்திருக்கிறார் என்ற மாதிரி தன்னுடைய முக்கியமான சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். சுரேஷ் சாலை செய்ததற்கு பின் கோட்டபாய தான் இருக்கிறார் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் கோட்டபாய சொல்லாமல் எந்த ஒரு விடயத்தையும் சுரேஷ் சாலை செய்தது இல்லை, செய்ய மாட்டார் என்ற மாதிரி தான் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அப்போ இது வந்து பெரும் ஒரு பேசு பொருளாக மாற்றம் அடைந்திருக்கிறது. தென்னிலங்கை வட்டாரங்களில் பெரும் ஒரு பேசு பொருளாக இந்த விடயம் மாற்றம் அடைந்திருக்கிறது என்று இவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இந்த விடயத்தில் எந்த அளவிற்கு உண்மை நிலை பொய் நிலை இருக்கிறது என்பதை நாங்கள் வருங்காலத்தில் ஆய்வு செய்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் எனக்கு கொஞ்ச நாள் வேலை செய்யலை, ஆனால் அவர் நான் நீக்கிவிட்ட பின் கோட்டபாய அவர்கள் வந்து கொழும்புக்கு கூப்பிட்டு தனக்கு கீழே சுரேஷ் சாலையை வைத்திருந்தார் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சவர். குறிப்பாக சில காலங்கள் கோட்டபாய அவர்களுக்கு கீழே தான் அவர் வேலை செஞ்சார், அவர் சொல்றதை மட்டும்தான் செஞ்சார் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சார். யுத்த காலத்தில் கூட சுரேஷ் சாலை வந்து கோட்டபாய அவர்களுக்கு சார்பாக தான் செயற்பட்டார் என்ற மாதிரி தான் தன்னுடைய கிட்டத்தட்ட தங்களுடைய உறுதி காணிகள் இருக்கத்தக்க நாங்கள் அகதியாக வாழ்கின்றோம் என்று வழிபடக்கு மக்கள் தங்களுடைய பாரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக வந்து 35 வருடம் கடந்து 36வது வருடத்திற்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் அகதி வாழ்க்கையில் என்ற மாதிரி காணி உரிமையாளர்கள் பாரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து எங்களுடைய காணிகளை எங்களுக்கு தாருங்கள் என்று பல்வேறுபட்ட ஏக்கங்கள் மத்தியில் தங்களுடைய குரல்களை கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக வந்து காலமாக நாங்கள் வாழ்ந்த எங்கள் வீடுகள் இடிக்கப்பட்டு அது முகாம்களாக மாற்றப்பட்டிருக்கிறது, இராணுவ தளங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கு இராணுவம் விவசாயம் செய்கிறது என்ற ரீதியில் காணி உரிமையாளர் ஒருவர் தன்னுடைய ஏக்கங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக வந்து எங்களுடைய காணியில் தாரங்கள் நாங்கள் நிம்மதியாக அந்த காணியில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்ற ரீதியில் அவர்கள் தங்களுடைய இரக்கமான வேண்டுதலை விடுத்திருக்கிறார்கள். மக்களுடைய காணி மக்களுக்குத்தான் என்று சொன்ன அந்த ஜனாதிபதியை நம்பித்தான் இந்த மக்கள் வாக்களித்திருந்தவர்கள். அது மட்டுமல்லாமல் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் என்ற பெயரில் எங்களுடைய வீடுகளை வழிபாட்டு தலங்களை இடித்து அழித்து அதற்கு மேலே விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எங்களுக்கு மிகுந்த வலியை தருகிறது. மக்களுடைய காணி மக்களுக்குத்தான் என்று அண்மையில் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்தனர். ஆகவே நாங்கள் எங்களுடைய காணிகளை விடுவீங்கள், நாங்கள் நிம்மதியாக எங்களுடைய பூர்வீக காணியில் வாழ விரும்புகின்றோம் என்ற ரீதியில் இந்த மக்கள் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். ஆயினும் சரியான முறையில் இந்த காணி விடுவிப்பு இன்னுமே நடைபெறவில்லை என்பது பாரிய ஒரு ஏக்கமாக காணப்படுகிறது. சர்வதேச உலகமும் சரியான முறையில் மனித உரிமைகளை இலங்கையில் பேணுங்கள் என்று பாரிய ஒரு அழுத்தங்களை தெரிவித்து வருகிறார். ஆயினும் இன்னுமே சரியான முறையில் இன்னும் மனித உரிமைகள் அடிப்படை உரிமைகள் பேணப்படவில்லை என்று பல்வேறுபட்ட விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த காணி விடுவிப்பு முழுமையாக எப்பொழுதுதான் நடைபெறும், அதே நேரத்தில் சர்ச்சையான பல்வேறுபட்ட கருத்துக்களுக்கு எப்பொழுது முடிவு பெறும், குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட உயிர்களை பழிவாங்கிய அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் யார் யார் மறைந்திருக்கிறார்கள், உண்மையான குற்றவாளிகள் யார் என்ற ரீதியில் கண்டறியப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்களா, நீதி நிலைநாட்டப்படுமா என்ற ரீதியில் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் சரத் பொன்சேகா அவர்கள் வந்து அண்மை காலமாக விடுதலை புலிகள் சார்ந்த சர்ச்சையான தன்னுடைய சார்பான பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர் முன்வைத்து வருகிறார்.